மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக தாங்க இருக்க வேண்டியது இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் உங்களுக்கு 7.5 சனிங்கிறது ரொம்ப இன்டென்ஸான ஸ்டேஜில் தான் இருக்குது. அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கடுமையான ஒரு கோடை காலத்தில் மத்தியானம் ஒரு மணிக்கு சுட்டரிக்கிற சூரியனுடைய வெயிலில் நடந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இப்போ சனி உங்களை வச்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் இது கொஞ்ச காலம்தான். ஒரு சனியோடைய நகர்வுங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததுக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு இன்டென்சிட்டி அப்படிங்கிறது இருக்காது. உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது சால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் அது வரைக்குமான காலகட்டம் பெரிய அளவுக்கு கடன் வாங்கி சிக்கல்களில் மாட்டிடக்கூடாது. பெரிய அளவுக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுறேங்கிற மாதிரி இறங்கக்கூடாது. இது எல்லாமே உங்களை ரொம்ப கேட்டலிஸ்ட் மாதிரி உங்களை செயல்பட வைக்கும். இருக்கிறதெல்லாம் இந்த கம்பெனியை விட்டுட்டு இன்னொரு கம்பெனிக்கு போ, இது மாதிரி எண்ணங்களை உங்களுக்கு உருவாக்கி கொண்டே இருக்கும். அந்த அஜிடேஷனை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். பட் அதையெல்லாம் கடந்துட்டிங்கன்னா இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான முடிவுகளால் உங்களுடைய லைஃப் மாறப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். காரணம், 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதியினாலேயே உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது பிறந்திருக்கிறது. இல்லாட்டினா இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் 7.5 சனி காலகட்டத்தில் நீங்கள் தலையெடுப்பது அப்படிங்கிறதெல்லாம் முடியாத காரியமாக இருந்திருக்கும். பட் மற்ற கிரகங்களினுடைய நகர்வினாலும் ருச்சக யோகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவதனாலும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது காத்திருக்குன்னு சொல்லலாம். 9ஆம் வீட்டிற்கும் 2ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதனால் நிச்சயம் உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றிகள் கிடைத்து உங்கள் லைஃபு இந்த இயர் எண்டில் கொஞ்சமாச்சும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ 7.5 சனி தான் நம்ம போட்டு படுத்த போகுதுங்கிறத அப்படியே முழுசாக காதில் வாங்கிக்காதீங்க. எஸ், அது உண்மை தான். ஓரளவு கஷ்டப்படுத்த தான் போகுது. ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது. மற்ற கிரகங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது அது என்ன தான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சாலும் இப்போ இருக்கக்கூடிய அந்த குருவினுடைய அந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய ராசி புனிதமடைகிறது. அதனால் ரொம்ப எளிதாகவே இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லேருந்து அப்கிரேட் ஆகி வேறு லெவலுக்கு நீங்கள் போவீர்கள்.